நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஹோம் லோனுங்கிற கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகிடும். இது நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷனோடய நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஏன் என்னோட ஹோம் பையிங் டிசிஷன் நான் கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 5 crores நம்ம கிட்ட கார்பஸ் இருக்கிற பட்சத்தில் பை த டைம் யூல் பி 50. ஸோ 50 இயர்ஸில் 5 crores இருக்கும்போது வீடுங்கிற அந்த கோலும் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க வித்தவுட் டேக்கிங் எனி கமிட்மெண்ட். உங்களால் ஒரு 80,000 rupees சேவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் டூ இட் இன் திஸ் மேனர் ஸோ தட் உங்களோட ட்ரீம் ஹோம் குட் பி ஃபுல்ஃபில் ப்ளஸ் பசங்களோட எஜுகேஷன், மேரேஜ், உங்களோட ரிட்டையர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். கண்டிப்பாக வீடுங்கிறது எல்லாருக்குமே வேணும். ஆனால் அதை எப்போ வாங்குகிறோம் அண்ட் எவ்வளோ கமிட்மெண்ட், லோன் கமிட்மெண்ட் எடுத்து வாங்குகிறோம் அண்ட் தேர்ட் என்ன சைஸில் வாங்குகிறோங்கிறத பொறுத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. சொந்த வீடு வாங்குறது சுமையா இல்லை சுகமா, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப டிபேட்டபிளான டாப்பிக்கும் கூட. இந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது யூ வில் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஏன்னா நான் உங்களுக்கு கால்குலேஷனோட இந்த கான்டென்ட்டை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் வாட் யூ ஆர் டூயிங். அண்ட் செகண்ட் திங், இது சுமையா இல்லை சுகமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது முக்கியமான ஒரு 3 ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீடை நீங்கள் எப்போ வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட், எவ்வளோ ரூபா நான் டவுன் பேமெண்ட் கட்ட போகிறேன் அண்ட் எவ்வளோ இஎம்ஐ கமிட்மெண்ட் எடுக்க போகிறேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் தேர்டு, என்ன மாதிரியான சைஸில் நான் என்னோட வீடை வாங்க போகிறேன். ஒரு 3 BHKவோ இல்லை 4 BHKவோ இல்லை 5 BHKவோ இல்லை 2 BHKவோ என்ன சைஸில் நான் வாங்க போகிறேன். இது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள் வாங்க போகிற வீடு வந்து சுமையாக இருக்க போதா இல்லை சுகமாக இருக்க போதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேக்டர். ஒன் பை ஒன்னா இன்னைக்கு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆர் ஃபினான்ஷியல் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ ஆர் உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். 3 ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து நீங்கள் எப்போ வாங்குறீங்க, செகண்ட் வந்து எவ்வளோ ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுக்குறீங்க அண்ட் எவ்வளோ நீங்கள் இஎம்ஐயில் போகிறீங்க, தேர்டு என்ன மாதிரியான சைஸில் நீங்கள் உங்கள் வீடை நீங்கள் வாங்க போகிறீங்க. இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு லைவாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு கண்ணாடி ஜார் இருக்குது, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஒரு 3 ஐட்டமை நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் கொடுத்துருக்காங்க, அந்த கூழாங்கல் கொடுத்துருக்காங்க, அந்த தண்ணி கொடுத்துருக்காங்க. இது 3த்தையும் வச்சு நீங்கள் அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எதை போடுறீங்க அப்படிங்கிறதானே இதில் மெயினாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் எடுத்து மண்ணை போட்டு நம்ம நிரப்பிட்டோம்னா உங்களுக்கு அந்த கூழாங்கற்கள் போடுறதுக்கான இடம் இருக்காது, தண்ணி ஊற்றுறதுக்கான இடம் இருக்காது. அதே இது கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ஃபஸ்ட்டு கூழாங்கற்களை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா மண்ணை போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம உள்ளே போட்டோம்னா we will be fit all these 3 products or 3 items into that particular glass jar இல்லையா. அதே மாதிரி தான் when it comes to home loan. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஹோம் லோனுங்கிற கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகிடும். அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மெயினாக ரிட்டையர்மெண்ட், உங்களோட பசங்களோட எஜுகேஷன், பசங்களோட மேரேஜ் அண்ட் கார் வாங்குறதா இருக்கலாம், உங்களோட ட்ரீம் வெக்கேஷனாக இருக்கலாம், நீங்கள் நினச்சபடி உங்களோட ஜாபை சுவிட்ச் ஓவர் பண்ணுறதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆர் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த ஹோம் லோனாக தான் இருக்கும். நீங்கள் ஹோம் லோனில் நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் ஒரு கோடி ரூபா நீங்கள் ஹோம் லோன் கமிட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா 20 வருஷம் டேர்முக்கு ஈஸியாக 80,000 ப்ளஸ் கிட்ட நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மாதாந்திர வருமானத்தில் 70%, 75% நீங்கள் ஹோம் லோன் கமிட்மெண்ட்குள்ளே போய் நீங்கள் டேக் ஆகிட்டீங்க, கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதர் கோல்ஸ்க்கு நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். எதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இது நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷனோடய நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது you will be able to understand better. ஏன் என்னோட ஹோம் பையிங் டிசிஷன் நான் கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. செகண்ட் ஃபேக்டர் நான் சொன்னேன், எவ்வளோ ரூபா நான் லோனில் போடணும், எவ்வளோ ரூபா நான் இஎம்ஐயில் போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறது எல்லாமே 30 to 40% மேலே உங்களோட கமிட்மெண்ட்ஸ், அதாவது லோன் கமிட்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுனாலே ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஜாப் இன்றைக்கி ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம 30% ஆர் 35%குள்ளே உங்களோட கமிட்மெண்ட்ஸை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் பாயிண்ட். தேர்டு, என்ன சைஸில் நான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நீங்களும் சரி, உங்கள் ஃபேமிலி பீப்புளும் சரி, எத்தனை பேர் என் கூட இருக்க போகிறாங்க லாங்கர் டேர்மில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறது பெட்டர்.
ஸோ இது எப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா ஒரு 50-55 இயர்ஸில் யூ வில் ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி. நானும் ஒய்ஃபும் மட்டும் இருக்க போகிறேன்னா, இல்லை என் கூட பசங்க இருக்க போகிறாங்களா, அப்பா அம்மா இருக்க போகிறாங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 தான். ப்ளஸ் யூ வில் ஆல்சோ கெட் மெச்சூர்ட். அந்த டைமில் வந்து உங்களோட டிசிஷன் டேக்கிங் எபிலிட்டியும் பெட்டராக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட லோன் கமிட்மெண்ட் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 48-50 இயர்ஸ்லாம் நீங்கள் போகும்போது, பிகாஸ் உங்களோட சேவிங்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சங்கை க்ரியேட் பண்ணியிருக்கும். அதை வச்சு யூ வில் பி ஏபிள் டு கிளியர் ஆஃப் யுவர் டவுன் பேமெண்ட். அண்ட் நீங்கள் லோன் போகிறதுக்கான அவசியமும் இருக்காது. நான் அந்த கால்குலேஷன் காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் நாளைக்கு லோன் போனாலும் கூட ரொம்ப ஒரு 15 or 10% நீங்கள் லோன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு 48 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களோட ட்ரீம் ஹோமும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. லெட் மீ டேக் யூ த்ரூ தி கால்குலேஷன் நவ். இந்த கால்குலேஷன் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கால்குலேஷன். டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குங்க. ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1 crore நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க, ஒரு டீசெண்டான ஒரு கம்யூனிட்டிலேயே இல்லை ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் வந்து நீங்கள் வாங்கணும்னா ஒரு 3 BHKக்கு ஈஸியாக 1 crore மினிமம் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் 1 crore நீங்கள் கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா 20% நீங்கள் தான் பேர் பண்ணணும். ஸோ 20 lakhs வந்து நம்ம கையை விட்டு நம்ம போடணும். அண்ட் 1 crore நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்காது. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து ஒரு 10-11% வரும். ஸோ அங்கே வந்து ஒரு 10 லட்ச ரூபா நம்ம வந்து ஸ்பேர் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அண்ட் இன்டீரியருக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 10 to 15 lakhs ஆகும். ரெஸ்ட்ரிக்டிங் இட் டு 10 lakhs வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக 20 lakhs ஃபார் தி டவுன் பேமெண்ட் அண்ட் 10 lakhs ஃபார் தி ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் அண்ட் பேலன்ஸ் 10 lakhs வந்து இன்டீரியருக்கு வச்சிங்கன்னா 40 lakhs வந்து நம்ம கையிலேருந்து போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தி லோன் கமிட்மெண்ட் இல்லாமல். ஸோ 80 lakhsக்கு நீங்கள் லோன் போகிறீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 80,000 rupees வில் பி யுவர் இஎம்ஐன்னு வச்சுக்கலாம். அப்போது 80,000 rupees இஎம்ஐயும் நம்ம கட்டணும், 40 lakhs டவுன் பேமெண்ட் கட்டணும். இதை கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமே. அந்த 40 lakhs எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட், என்னால் அந்த 40 lakhs பெரட்டி என்னால் ஒரு வீடுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிற ஒரு நபராக இருக்கிற ஆள் அந்த 40 lakhs-ஐ நீங்கள் லம்சமாக போட்டுட்டு கூடவே ஒரு 80,000 rupees எஸ்ஐபி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது, நான் முன்னாடியே சொன்ன அந்த ஜார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட அதர் கமிட்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகும், வீடுங்கிற கமிட்மெண்ட்டும் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது இந்த கால்குலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியுங்க. இப்போ நீங்கள் 80,000 rupees எஸ்ஐபி அண்ட் 40 lakhs லம்சம் போட்டிருக்கீங்க. அடுத்த 20 இயர்ஸ்க்கு நீங்கள் அதை கொண்டு போகிறீங்க. 12% ரிட்டர்ன்ஸில் உங்களோட எஸ்ஐபிலேருந்து வர ஃபண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 crore and 35 lakhs ஆயிருக்கும். அண்ட் லம்சம் நீங்கள் போட்ட அந்த 40 lakhs would have become 3.85 crores. ஸோ டோட்டலாக 11.21 crores is a corpus which you would have accumulated in next 20 years time. ஸோ இப்போ 11.21 crores-ங்கிற கார்பஸ் நம்மளுக்கு பில்ட் ஆயிருக்கும். இந்த 11.21 crores-ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் ஒரு 1 crore இருக்குன்னா 20 years டைமில் ஒரு 5 to 6% இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணிங்கன்னா that would have become about 3.2 crores ஆயிருக்கும். ஸோ 3 கோடி ரூபா நம்ம அதுக்கு செட் அசைட் பண்ணிடலாம். நம்மளோட பசங்களோட எஜுகேஷன், மேரேஜ் இதுக்கெல்லாம் சேர்ந்து 2 பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 crores செட் அசைட் பண்ணால் கூட 11 crores-ல 6 crores நம்ம வந்து இந்த மாதிரியான கோல்ஸ்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 5 crores will be there for our retirement. உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோவில் வந்து நான் கால்குலேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 5 crores நம்ம கிட்ட கார்பஸ் இருக்கிற பட்சத்தில் பை த டைம் யூல் பி 50. ஸோ 50 இயர்ஸில் 5 crores இருக்கும்போது வீடுங்கிற அந்த கோலும் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க வித்தவுட் டேக்கிங் எனி கமிட்மெண்ட். செகண்டு, பசங்களோட யூஜி பிஜி மேரேஜ் 2 பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 crores-ல அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அண்ட் வீடுங்கிற கோலும் ஃபுல்ஃபில் ஆகிடும், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கோலும் ஃபுல்ஃபில் ஆகும். பாருங்கள், இப்போ 5 crores வச்சு மாதம் நீங்கள் 2 லட்ச ரூபாங்கிற மாதிரி நீங்கள் எஸ்டபிள்யூபி எடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அடுத்த 35 அஸ்யூமிங் தட் டில் 85க்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்கன்னா அடுத்த 35 இயர்ஸுக்கு இந்த இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் அடுத்த 35 இயர்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாகவும் இருப்பீங்க. பசங்களையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். அண்ட் யூ ஆர் கோயிங் டு லீவ் பிஹைண்ட் க்ளோஸ் அபவுட் 89 to 90 crores பேக் டு அவர் ஃபேமிலி ஆல்சோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களால் ஒரு 80,000 rupees சேவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் டூ இட் இன் திஸ் மேனர் ஸோ தட் உங்களோட ட்ரீம் ஹோம் குட் பி ஃபுல்ஃபில் ப்ளஸ் பசங்களோட எஜுகேஷன், மேரேஜ், உங்களோட ரிட்டையர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். இதை நம்ம சொல்லும் போது நான் அது வரைக்கும் நான் ரெண்ட் கொடுத்துட்ருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான பிளேஸில், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அப்ராட் ஆர் சம் அதர் சிட்டி, சென்னை மாதிரியான பிளேஸில் 1 crore ப்ராப்பர்ட்டிக்கு 20,000 ரூபா தாங்க நீங்கள் ரெண்ட். 20,000-22,000 ரெண்ட் கொடுத்தீங்கன்னா 1 crore ப்ராப்பர்ட்டி நீங்கள் தாராளமாக ரெண்ட் இருந்துட்டு போகலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி 2.5 lakhs per annum வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகி அடுத்த
20 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆனால் கூட ஆவரேஜாக நீங்கள் ஷெல் அவுட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 30,000 32,000 தாங்க வரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு 3,60,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அடுத்த 20 வருஷத்துக்கு 72 லட்ச ரூபா தான் நீங்கள் மொத்தமாகவே ஷெல் அவுட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் அது ஷெல் அவுட் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா see the kind of transformation that you are going to bring into your life and to your family by generating such a big humongous corpus and stress free life. And third thing, உங்களால் எல்லா கோல்ஸுமே ஃபுல்ஃபில்லும் பண்ண முடியுது பாருங்க. ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் அவசரப்பட்டு வீடு நான் வாங்கணுமா வேண்டாமா, அந்த உங்களோட சொந்த வீடுங்கிறது ஒரு சுமையா இல்லை சுகமாங்கிறது நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்தா இருக்குது. கண்டிப்பாக வீடுங்கிறது எல்லாருக்குமே வேணும். ஆனால் அது எப்போ வாங்குகிறோம் அண்ட் எவ்வளோ கமிட்மெண்ட், லோன் கமிட்மெண்ட் எடுத்து வாங்குகிறோம் அண்ட் தேர்ட் என்ன சைஸில் வாங்குகிறோங்கிறத பொறுத்தா அது சுமையாவோ இல்லை சுகமாக இருக்காங்கிறது அதை டிசைட் பண்ணி தாங்க இருக்குது. We will catch up in another interesting video soon and thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.